ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி உங்களுக்காக என்ன காமெடி சீன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுமார் முஞ்சி குமார் அதாவது விஜய் சேதுபதியோட காமெடி சீன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் தான் பஞ்சாயத்து பண்ணுறவராக இருப்பார். இவரை பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பட்டிமன்றம் பேசுவார்ல ராஜா, அவர் தான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவாக இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி கூப்பிட்ருப்பாரு. இதுக்கிடையில் அவங்க ஒய்ஃப் வேறு கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு சுகர் வேறு இருக்குது, வந்து சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் சீக்கிரம் வந்துடுவேன், ஏதோ ஒரு லவ் மேட்ரா, அதை மட்டும் பார்த்து விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது, அதாவது சுகரை விட உன் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்கே, வை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு சத்தம் போட்டுட்டு இங்கே உள்ளே வருவார். என்னையா பஞ்சாயத்து சீக்கிரம் முடிஞ்சிடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட கேட்டுகிட்டே இருப்பார். அதெல்லாம் முடிஞ்சிடனாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு வருவாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பட்டிமன்ற ராஜா இருக்கார்ல, அவர் வந்து இவருக்கு வணக்கம் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் இவர் உள்ளே போனோடனே அவருக்கு சொல்ல மாட்டார். நேராக அங்கே வந்து ப்ரே பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அங்கே போயிட்டு அவர் சாமி கும்பிட்டுருப்பார். அவருக்கு தான் வணக்கம் சொல்கிறாரு நினச்சிட்டு இருப்பார். அதோட அவர் கிட்ட நின்று பேசும்போதும் இவர் ரூபசங்கர் இருக்கார்ல, அவர் ஆக்ஷன்லேயே இப்படி கையை வச்சு இப்படி தள்ளி நிற்கணுமா, அவர் அண்ணன் கிட்ட அப்படி கிட்டலாம் நிற்கக்கூடாது, தள்ளி நில்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பார். அவரும் சரி சரி அப்படின்ற மாதிரி தள்ளி நிற்பார். ஏன்னா இவர் ஊரில் ஒரு பெரிய அண்ணாச்சி இவர், அவர்கிட்ட எல்லோரும் இப்படி தான் இருக்கணும். அவரோட ரைட் ஹேண்ட் வந்து ரூபசங்கராக இருக்கிறதுனால அவர் எல்லா ஆக்ஷனும் அவராக கொடுத்துட்டே வருவார். இப்போ இவர் தானே கூப்பிட்டுருக்காரு இந்த இடத்துக்கு. ரெண்டு பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா எங்கே அவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதாவது இப்போ சம்மந்தப்பட்ட பையன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் வந்துட்டாரான்னு கேட்டோம்னா, வந்துட்டானாச்சு அது அவங்க நின்றுட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையை காட்டுவார். உடனே அவர் பார்த்துட்டு என்ன என்னை பற்றி அவனுக்கு தெரியாதா, நான் வந்திருக்கேன், அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். உடனே ரோபசங்கர் என்ன சொல்வாருன்னா, அவன் வேற ஏரியா போல இருக்குன்னு, அவனுக்கு இப்போ நீங்கள் யாருன்றதை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பாரு. கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் இருப்பார். இந்த மாதிரி சட்டம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோபோசங்கர் வந்து முகம் வந்து ரெண்டாக பிரிஞ்சு வரும். அது சரிங்க. அப்படி சத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக காதில் வாங்க மாட்டார். இருங்க நான் சின்னொருத்தர் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரிவு பார்த்தீங்கன்னா முகம் வந்து மூணாக பிரியும் அவர் அந்த சத்தம் கொடுக்கும்போது. அப்போவும் அவர் கண்டுக்க மாட்டார். லாஸ்ட் ட்ரை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்பார். அப்போ ஒரு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலாக பிரிஞ்சு போகும். அப்பவும் ஒரு சட்டம் பண்ண மாட்டார். உடனே அண்ணாச்சிக்கு கோவம் வந்துடும். யோ காதில் எந்த எல்லாத்தையும் மாட்டியிருக்கான் போய் அதை போய் என்னன்னு பாருன்றவனே இந்த பார்க்குறேன் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆளை தட்டி கூப்பிட்டோன்னே, அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுவார். இன்னும் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாது. என்ன தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராது. உங்களை தெரியாமல் இருக்குமா அண்ணாச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினோன்னே உடனே ரோபோசங்கர் கூட சேர்ந்துப்பார். உங்களை தெரியாமல் இந்த ஏரியாவில் யாரையாவது நான் விட்டுருவான் அண்ணாச்சி, எல்லாம் நான் பார்த்த வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. அதோட இப்போ ஹீரோவும் வந்துட்டு உங்களை தெரியாமல் இருக்குமா அண்ணாச்சி, நீங்கள் தான் இந்த ஏரியா மாசாச்சு அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பார். உடனே இவர் வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவரை உட்கார் எடுப்பா, பையன் வந்து தெரிஞ்ச பையனாக தான் இருக்கான், 10 நிமிஷத்தில் முடிஞ்சோன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு சுகர் பேஷண்ட் அப்படின்றதுக்காக டேப்லெட் எடுப்பார். 10 நிமிஷத்தில் பஞ்சாயத்து முடித்தாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் ட்ராவல் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் மாத்திரை போட்டால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். மாத்திரை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வாங்க மாட்டார். அதெல்லாம் இல்லைடா அப்புறம் போய் போட்டுக்கலான்றோன்னா, அதெல்லாம் பேசக்கூடாது நினச்சி இதை வாயை போடுங்க, வாயை திறந்து அவர் வாயில் மாத்திரையை போட்டு தண்ணியை உள்ளே ஊற்றி அவரை முழுங்க வச்சுருவார். அவரும் முழுங்கிட்டு அவரை பார்க்கும்போது ஹெல்த் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொண்டு வந்து பவியமாக அண்ணாச்சி டீ அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அவரும் சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க போவார். இவர் பார்த்தீங்கன்னா அவரை வாங்கவே விட மாட்டார். சாப்பிட்ற டைம் அண்ணாச்சி, சாப்பிட்ற டைம், டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்த டீயும் வந்து வலுக்கட்டாயமாக அனுப்பி விட்டுருவார். எங்கடா இருந்து இவ்வளோ நாளான்னு கேட்கும்போது உங்கள் கூடவே தான் அண்ணாச்சி இருந்து அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா இப்போ அவர் இருக்கார்ல, பொண்ணோட அப்பா இருப்பார்ல, அவர் தலையை அப்படியே சுரிஞ்சிட்டு இருப்பார். என்னடா நான் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு வந்தால் நீங்கள் ரெண்டு பேர் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா அவனை அதாவது அவரை உட்கார சொல்கிறா அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ உட்கார சொல்வார். அவர் பார்த்தீங்கன்னா உட்காராமல் நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி செய்வார். என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். அவன் வணக்கு வைக்கிறான் அண்ணாச்சி அப்படின்னோடனே இவ்வளோ கீழே இறங்கி வைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அண்ணாச்சி. உட்கார சொல்லிட்டே இருக்கும்போது அவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உடனே வந்து பின்னாடி போங்கடா அவன் பயப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி சொல்லுவார். உடனே எல்லாரும் பின்னாடி போயிடுவாங்க. தம்பி மரியாதைலாம் மனசில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு உட்காந்துட்டு கால் மேலெலாம் கால் தூக்கி போட்டு உட்காந்துருப்பாரு ஹீரோ. இப்போ என்ன பண்ணுவாருன்னா ஸ்மோக் பண்ணுறதுக்காக ரெடி ஆவார். அப்புறம் எல்லாரும் முறைக்கிறத பார்த்தோன்னே ஓ அடிக்கக்கூடாதோ, சரி நான் வந்து செயின் ஸ்மோக்கரு, சரி பரவாயில்ல நான் வெளியே போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து வச்சுப்பாரு. இப்போ ரூபசங்கர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே ஆக்ஷன்லேயே அந்த கால் மேலே கால் போட்டிருக்காருல அதை கீழே இறக்க சொல்லிட்டு இருப்பார். உடனே அவர் கீழே இறக்கி பப்பரப்பான்னு உட்காந்துருப்பார். அந்த 2 காலையும் மடக்கி உட்காரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சைகையிலேயே அவர் இது பண்ணுவார். ஏன்னா அண்ணாச்சிக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் பொறுமையாக அண்ணாச்சி பார்த்துட்டே இருப்பார். உடனே என்ன கேட்பாருன்னா, என்ன தம்பி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம ரொம்ப திமிர் வேலை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணாச்சி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நம்ம டவர் ஸ்ட்ராங்கு, அதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்குது, என்ன அங்கிள் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேற கேட்பாரு. அங்கிள்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பாவுக்கு சமக்கம் வந்துடும். ஏன்னா அங்கிள்னு சொல்கிறேன், யாரோட
யாரடா சொல்கிறேன் யாரோட சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே இவருக்கு வந்து அண்ணாச்சிக்கு வந்து கோவம் வந்துடும். நான் தான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னல, பேசாமல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. டக்குன்னு ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அவ்வளோ பெரிய மனுஷன் நமக்காக பேச வந்திருக்காரு, இப்படி தொங்குறீங்களே அப்படின்னோடனே இப்போ அண்ணாச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா, சொல்லுங்க அவர் என்ன தக்காளி தொக்கா, அதுவும் பழைய தக்காளி தொக்கான்னு வேற கேட்டுட்டு இருப்பாரு. இவன் நம்மள புகழ்றானா டேமேஜ் பண்ணுறான்னு தெரியாமல் அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு இருக்கும். அண்ணாச்சி என்ன கேட்பாருன்னா, என்னடா இது இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது டக்குன்னு அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, பின்ன என்ன அண்ணாச்சி நான் எப்போ போய் குமுதாட்ட லவ் சொன்னேன், இப்போ இவர் எப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என்னடான்னு சொல்லிட்டு கதையை கேட்கும்போது அப்படியே அந்த படத்துக்கே உண்டான ஒரு மியூசிக்லாம் போட்டு அப்படியே வந்து இவர் ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நான் 6வது படிக்கும் போதே குமுதாட்ட லவ் சொல்லிட்டேன், அது அப்போ 8வது படிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். உடனே இப்போ அண்ணாச்சி என்ன கேட்பாருன்னா, உன்னை விட 2 வயசுக்கு பெரிய பொண்ணையாடா லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அண்ணாச்சி எஜுகேஷனில் தான் குமுதா ஃபஸ்ட்டு, ஆனால் ஏஜில் வந்து நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ என்ன சொல்லுவாருன்னா, குமுதா மனசில் நின்ன அளவுக்கு படிப்பு வந்து மனசில் நிற்கல, அதனால் அப்படியே குமுதாவை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டேன். அதோட 8வது வந்துட்டு அப்புறம் அதோட அப்படியே அது படிப்பு முடிச்சுட்டு அப்படியே போயிடுச்சு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இதாக பேசுவார். ஏன் உனக்கு படிப்பு எல்லாம் கேட்கும்போது, குடும்பத்தில் ஒருத்தர் பறிச்சா ஆகாதா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அண்ணாச்சி சரிதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதனால தான் வந்துட்டு எஜுகேஷனை வந்து ஃபாலோ பண்ணாமல் குமுதாவை ஃபாலோ பண்ணேன், அங்கிள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டார், அதனால தான் இப்போ நீங்கள் இங்கே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்ற மாதிரி சொல்லுவார். சும்மா இல்லாமல் இப்போ ஹீரோ என்ன சொல்லிடுவார் தெரியுமா, அதோட அண்ணாச்சி இவர் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, குமுதாவோட எல்லா மேட்ரு ஃபோட்டோவும் ஃபோனில் இருக்குது அப்படின்றவர். உடனே மேட்ரு ஃபோட்டோ ஒன்று அண்ணாச்சிலேருந்து அவங்க ஆளுங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவர் வந்துட்டு அவர் என் பொண்ணு அப்படிலாம் இல்லை அண்ணாச்சின்னு சொல்லும் போது, இருக்கு எல்லாம் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்போ சொல்லிடுவார். அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பார், இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவருக்கு அப்பாவுக்கு இப்போ ஒரு மாதிரி ஆயிப்போம். உடனே இப்போ அண்ணாச்சி என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்சம் நேரம் நீ வெளியே இருப்பா, ஃபோட்டோ டெலிட் பண்ணிட்டு கூப்பிட்றேன். அண்ணாச்சி அப்படிலாம் இல்லை அண்ணாச்சின்னு அவர் சொல்லிட்டே இருப்பார். நான் தான் சொல்கிறேன்ல வெளியே போன்னு சொல்லி அவர் சொல்லுவார். உடனே ஹீரோ சும்மா இல்லாமல் இந்த ஃபோட்டோ அண்ணாச்சி இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு பயங்கர அல்லு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அவன் வேற அல்லுகில்லுன்றா போயா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வலுக்கட்டாயமாக அவங்க அப்பாவை வெளியே அனுப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை வலுக்கட்டாயமாக இப்போ வெளியே அனுப்பியாச்சு. இப்போ இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே நைஸாக சூழ்ந்து வருவாங்க. இவர் சேர் இழுத்து போட்டு ஹீரோவை வந்து பக்கத்தில் வந்து அண்ணாச்சி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இந்த ஃபோட்டோவை காட்டுறதுக்காக வருவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ மறைச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவங்க எல்லாம் எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அண்ணாச்சி பசங்க அண்ணாச்சின்னு சொன்னோன்னே அவர் போங்க எல்லாரும் வெளியே போங்கடான்னொன்னே ரோபோ சங்கர் என்ன பண்ண போடா பெரிய மனுஷன் பார்த்துட்டு இருக்கும்போது போங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவர் மட்டும் அப்படி நைஸாக அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ காட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அண்ணாச்சி என்ன செய்வாருன்னா, இப்போ வரும்போது சாமியெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டால அந்த பொட்டெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இப்போ போயிடுச்சா இப்போ பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி பண்ணுவார். ஹீரோ இப்போ மேலே எங்கேயும் அவர் பார்ப்பாரு சொல்லிட்டு இப்போ அவர் காட்டுறேன்னு சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோட்டோலாம் காட்டுறாருல அதில் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குமுதா அப்படியே காலேஜுக்கு போகிற சொல்ல எடுத்த ஃபோட்டோ, இது அப்படியே வர சொல்ல எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருப்பாரு. அண்ணாச்சி அவர் அப்படியே ஒரு மாதிரி மறைச்சிட்டு இருப்பாரு. அடுத்தது குமுதா கோலம் போடுற சொல்ல எடுத்த ஃபோட்டோ இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவார். பின்னாடி தெரியுது அது அவங்க அம்மாவோட கால், ஆனால் நம்ம அதை எடுக்கலையே, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம குமுதா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தீங்களா குமுதா எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப குமுதாவை ரசித்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்படியே ஒரு பாட்டு வேற போயிடும். பாட்டெல்லாம் பாடி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாச்சிக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடும். ரோபோசங்கரை கூப்பிட்டு சொல்லுவார், 2 லைனில் பாட்டை நிப்பாட்டுவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டையும் பாடுறான்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. வெளியே போய் கோவமாக பேசிட்டு திரும்ப உள்ள வேகமாக வருவார். வந்துட்டு சுகர் பேஷண்ட்ரா நான், உன் முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன் விரலை ஆட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ சொல்லுவார், விரலை ஆட்டி முடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் இப்போ தன்னால் ஆடிட்டு இருக்கு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஒரு முடிவாக ஒன்று சொல்லுவார், அதாவது ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் விட்டுரு, என்ன இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு அப்படின்னோடனே சே அது எப்படி இன்னொரு வீட்டுக்கு போவோம், ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீடு தானே, ஏன்னா எங்கள் வீடு தானே எதிர் வீடு, அது ரொம்ப பக்கம் அப்படின்னு வேறு சொல்லுவார் அந்த ஹீரோ. எல்லாத்தையுமே இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இந்த பொண்ணோட அப்பாவுக்கு சம்மக்கம் வரும். பார்த்தீங்களா நினச்சி உங்கள் முன்னாடி அவன் எப்படி பேசுகிறான்னு, இவன்லாம் ஸ்கூலுக்கே போனதில்லை நினச்சி, ஆனால் காலேஜுக்கு போகிறான், என் பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவார். அவர் வேற அப்படியே ரொம்ப வருத்தத்தில் அவர் பாட்டுக்கு பேசுவார். ஹீரோ இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போவார். பொண்ணை பெத்தா மட்டும் போதுமா, அது எங்கே போதுன்னெலாம் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதோட அவர் வந்துட்டு அங்கே போய் லவ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என் பின்னாடி வராதுன்னு உன்னை சொல்லியிருக்கேன்ல அப்படின்னோன்னா, அதான் கூடவே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதான் 8வது படிக்கும் போது நீ வேணான்னு சொல்லிட்டேன், நான் சொன்னேன்லன்னு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வார்னா, நான் தான் 6வது படிக்கும் போது நீ ஓகே சொல்லிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் அன்னைக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மூஞ்சில் எச்சு துப்பிட்டு போகிறேன், அப்போ கூட உனக்கு புத்தி வராதான்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது, அதான் எங்கள் அம்மா வந்து செருப்பை காட்டினாங்களே அப்போ பத்தலை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறமும் நான் உன் பின்னாடி வந்து ரோஸ் கொடுத்தேனே உன் காலேஜில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அதுக்கு தான் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை முட்டி தட்ட வச்சுறேன், அது பார்த்தா அதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ்வளோ உள்காயத்தையும் வாங்கிட்டு உன் முன்னாடி வந்துட்டு நான் நிக்கலன்னு கேட்பாரு. கொடுத்தப்ப நான் வந்து பட்ரோஸ் கொடுக்க வந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. நான் அதை வாங்கினேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆம்பளை அழுவக்கூடாதுன்னு அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லிப்பாரு. அதோட இந்த லவ்வெல்லாம் அப்படியே தூக்கி கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துடும். உடனே எவ்வளோ நாள் நானும் பொறுமையாக இருக்கேன், என்னை சோதிச்சு பார்த்துட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடிக்க ஓகுவாங்க. அதோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி அவரை சமாதானப்படுத்தி வைப்பாங்க. இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்திருப்பாருன்னா, இந்த சண்டையிலோட முடிவில் வந்துட்டு குமுதா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேவலமாக நினைக்கிறாங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பாங்க.
கத்தும் போது இப்போ ஹீரோ வந்துட்டு அவரோட மாமனாரை பிடிச்சிட்டு உலுக்கிட்டு இருப்பாரு. புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் தான் இது கேவலமா நினைப்பாங்கன்னு சொன்னுச்சு தவிர குமுதா கேவலமா நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இவரு ஒரு பக்கம் அண்ணாச்சி அண்ணாச்சின்னு கத்திக்கிட்டே இருப்பாரு. அங்க அண்ணாச்சியை பார்த்தீங்கன்னா படுத்துருப்பாரு. படுத்துட்டு ஐயையோ எங்க இருந்துடா பிடிச்சிங்க இவனை, இந்த இளவுக்கு தான் நான் லவ் மேட்ருக்குலாம் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, லோ சுகர் வேற வந்துட்டியும் வேணான்னு அனுப்பிட்டீங்க, டேய் சுமார் மூஞ்சி குமார் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாரு. உடனே பொண்ணோட அப்பா அந்த பக்கம் வந்திருப்பாரு. அண்ணாச்சி அண்ணாச்சி அவன் அங்கே இருக்கான், அவன் அங்கே இருக்கான் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லுவார். கை அப்படியே மிரட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கை பயங்கரமாக ஆடுது அண்ணாச்சி அப்படின்னு. அண்ணாச்சி வந்து கை உங்களுக்கு பயங்கரமாக நடக்குது, கண்ணு கூட ஒரு மாதிரி இருக்குது, இப்போ சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே பொண்ணோட அப்பா என்ன சொல்லுவான்னா, அவன் சாப்பிட விட மாட்டான் ஜெய், சாப்பிட விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் கிடையாது அண்ணாச்சி, இவன் சாப்பிட விட மாட்டான், தூங்க விட மாட்டான், எதுவுமே பண்ண விட மாட்டான் அண்ணாச்சி, காலையில் முழிச்சா இவன் மூஞ்சில் தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, அவர்கிட்ட கேளுங்க, அவர் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் 7 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போவார் அண்ணாச்சி. ஆனால் நம்மளோட எந்திரிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. 5 மணிக்கு எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு போனால் கூட லேட் ஆயிருமோன்னு சொல்லிட்டு உடனே போய் குமுதா முன்னாடி பப்பரப்பா நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சீனை போட்டு காட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குமுதா வந்து இப்போ வந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட வந்திருப்பாங்க. ஒரு டக்குன்னு என்ன செய்வார்னா, குமுதா பார்த்தாலும், குமுதா குட் மார்னிங், நான் தண்ணிலாம் தெளித்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், நீ வந்தவொன்னே புள்ளியை வச்சு ஆரம்பிச்சா போதும், கமான் சொல்லிட்டே இருப்பார். அவங்க தொடப்பத்தை 2 தட்டு தட்டி அவரை காட்டிகிட்டு இருப்பாங்க. அதோட புள்ளி வைக்க ஆரம்பிப்பாங்க. வைக்கிற புள்ளிக்கெல்லாம் ஐயோ அப்படி வருதா இப்படி வருதா, நான் கூட அப்படியே போயிடும் நினச்சேன், இப்படி வருதா அப்படி வருதான்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே நல்லா வெறியத்திட்டு நின்றுட்டு இருப்பாரு ஹீரோ. தான் வந்துட்டு குமுதா வந்து ஃபோட்டோ அதாவது கோலம் போட்டுட்டு இருக்காங்களா, இந்த டைம் தான் வந்துட்டு யாராவது அங்கே சத்தம் போடுறது இங்கே சத்தம் போடுறது ஒரு பேச்சு கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, குமுதாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். இப்போ அண்ணாச்சிட்ட காட்டினார்ல குமுதா வந்து கோலம் போடுற ஃபோட்டோலாம், அதை இப்படி தான் அவர் எடுத்துருப்பாரு. இதுக்கிட்டே இந்த ஃபோட்டோலாம் நல்லா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் அமைதியாக உட்காந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, குமுதா வெட்ஸ் குமார் வெட்ஸ் குமுதா அப்படின்லாம் சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்பாரு. அப்புறமா குமுதா அங்கே கோலமா அவருக்கு பறந்தவொடனே அவங்களும் தொடப்பாங்க, கன்னத்தில் 2 பக்கமும் அப்பிடுவாங்க. அங்கே இல்லை இங்கேன்னு சொல்லிட்டே இருப்பார். உடனே போதுமா நானே இப்போ இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருங்க, ஆனால் அவங்க மூஞ்சி ஃபுல்லாக கோலமாக அப்பிக்கிட்டு அப்படியே சிரிப்பாங்க, ஒரு மாதிரி சிரிப்பாங்க. என் மேலே கோவம் இல்லைன்னு கேட்டோன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போவாங்க. இப்போ அங்கே வந்துட்டு குமுதா வந்து சிரிச்சு சொல்லுவாங்கல்ல, அதோட குமுதா ஹாப்பி அண்ணாச்சி, குமுதா ஹாப்பி அப்படின்னோடனே திரும்பவும் அடியாத்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மியூசிக் போவார். ஆனால் என்னடா பண்ணுறான் அவன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி கேட்பாரு. திரும்ப சாங்குக்கு போகிறான் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரபுசங்கர் சொல்லுவார். அதோட சும்மா இல்லாமல் தம்பி சாங்குக்கு போகிறாரு, நாங்களாம் யூரின் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே இப்போ அண்ணாச்சி கோவம் வந்து அவனை திரும்ப சாங்குன்னு அதை ஆரம்பித்து தொலைச்சி போட உடனே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டி விட்டுருவாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோ இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட இங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ண வந்திருப்பாரு. அங்கே வந்து அவங்க வாங்கிட்டு வர இதை வந்துட்டு தட்டி விட்டவுடனே பார்த்தீங்கன்னா உடனே இவருக்கு செம்மக்கும் வந்துடும். மொட்டராஜேந்திர தட்டி விட்டுருப்பாரு. லைனில் நின்று கூலிங்காக அது வாங்குறதுக்கு எவ்வளோ வலி, அப்போ தான் அவங்களுக்கு தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போவார். 2 பேருக்கு இங்கே பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்கோம். மொட்டராஜன் சிரிச்சிட்டே தான் இருப்பார். இவருக்கு தான் செம்ம கோவமாக இருக்கும். உன்னால் முடிஞ்சா நீ போய் இந்த மாதிரி வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தர் வருவார். பாப்பா மாதிரி இருக்கிறான், என்ன நீ பாட்டுக்கு அவன் மேலே சட்டம் மேலே கை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை வேற விலக்கி விட்டுருவாரு. நடுவில் வந்தவர் ஒரு பிரச்சனையானோன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இன்னொரு ஹீரோ இருக்கார்ல, அவங்களாம் அங்கே போயிடுவாங்க. காலையிலேருந்து இதெல்லாம் இங்கே நல்லா ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கு, வாங்கலாம் போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது போட்டுட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அவங்க வேற வேலை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, என் வாழ்க்கையில் ஒரே லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு நாளாவது அந்த பூச்சாண்டி கிட்ட திட்டு வாங்காமல் இருக்கணும், அநேகமாக அந்த நாள் இன்னைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருப்பாரு. ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் இருக்கார்ல, அவர் தான் வந்து மேனேஜராக இருப்பார். இந்த இங்கே வந்து ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஆஃபீஸ்லேயே பார்க்குற மாதிரி இருக்கிறவங்க அவங்க தானா. அவங்க பக்கம் திரும்பினாலே அவர் மேனேஜர்கிட்ட ஒரு கால் வந்துடும். உடனே இப்போ தான் அந்த பொண்ணு பக்கம் இவர் கொஞ்சம் திரும்புவார். அதுக்குள்ளே மேனேஜர் உங்களை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து சொல்லவும் டக்குன்னு இப்போ அங்கே வருவார். எதுக்காக அந்த பொண்ணு மேலே இவ்வளோ கேராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவரும் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரே ஒரு கேரில், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மேலே எக்ஸ்ட்ரா கேராக, அதனால தான் அவரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹீரோ பேசிப்பார். ஆனால் இன்றைக்கி என்னை எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா ஒரே நாளில் 3 விஷயத்தை நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அவர் சொன்ன அந்த இது கொடுத்துருப்பாங்க அந்த டாஸ்க்கு, அதை முடிச்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அவர் டேபிள் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆட போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு உள்ளே வருவார். இப்போ இவர் என்ன தான் பண்ணியிருந்தாலும் ஏன் லேட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருப்பாரு. இப்போ நான் வர வழியில் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க ரோடு, அதனால் நான் வேறு வழியாக சுற்றிட்டு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டை போய் சைன் பண்ண சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவர் வந்து சகுனம் பார்த்துட்டு சைன் பண்ண மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு நல்ல கதையாக சொல்லிட்டு இருப்பாரு. சொல்கிறதெல்லாம் ஒரு பாட்டுக்கு கேட்டுகிட்டே தான் இருந்துட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு கரண்ட் ஆஃப் ஆனால் தானே இந்த மாதிரி சகுனம் இதாகுது, அதனால் வந்துட்டு கரண்ட் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் போய் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயின் போர்டை போய் ஆஃப் பண்ண போனேன். திடீர்னு கரண்ட் ஷாக் அடிச்சு அப்படியே பறந்து வந்துட்டு அவர் ஒய்ஃப் மேலே போய் விழுந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒய்ஃப் கொஞ்சம் மெதுன்னு இருந்ததுனால எதுவும் அடிப்படாமல் தப்பிச்சு சார், காட் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே இவர் மேனேஜர் என்ன சொல்வார்னா, என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் லேட்டாக வரும் போதெல்லாம் ஒவ்வொரு கதையாக சொல்கிறேன், அதுக்காக உனக்கு தனியே பாராட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து ஷேக்
திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோக்கு மைண்ட் வாய்ஸில் என்ன போயிட்டு இருக்குன்னா, டெய்லி ஒரே கதையை சொன்னால் மட்டும் அப்படியே நம்பிடுவியா நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. அதோட இப்போ அவர் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டேன், ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேன், நேரத்துக்கும் வரமாட்டேன், ஆனால் போய் இப்போ ஒரு கஸ்டமரோட ஒய்ஃப் மேலே போய் மட்டும் கரெக்டாக விழுவியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நீ வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணியிருக்கியா, கொஞ்சம் கூட உன் பாயிண்ட்ஸ் வந்து உயரவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை என்னென்ன முடியுமோ அவ்வளோதும் மட்டமாக பேசி பேசி திட்டிகிட்டே இருப்பார். அதோட வந்து கொஞ்ச நாள் தான் அது அந்த தீப்தி பொண்ணு வந்து சேர்ந்து அந்த பொண்ணு எவ்வளோ இது பண்ணிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் உள்ளே வருவார். அவர்கிட்ட சொல்லிட்டு போய் மாதவா அந்த தீப்தியை வர சொல்லணுன்னு, சார் என் பேர் முருகேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உன் பேர் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியம், போய் வர சொல்கிற அந்த பொண்ணுன்றவனா அவங்க வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஆன்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, கமலஹாசன் ஒரு பாட்டு, அந்த பாட்டு அந்த மியூசிக் வரும். அப்படியே ஹீரோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி மாறும். திரும்ப அந்த பொண்ணை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். சீன் சூப்பராக இருக்கும். அதோட இப்போ ஹீரோ மைண்ட் வைஸாக சொல்லிட்டு இருப்பாரு. அதான் இப்போ அது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு முன்னாடி என்னை திட்டுனா அவருக்கு ஒரு சந்தோஷம், அந்த நப்பாசை, அதுக்காக தான் அந்த ஆள் இப்படி பண்ணுறான்னு நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஒன்று டக்குன்னு இவர் என்ன சொல்வாருன்னா, உன்னை திட்டி திட்டி ஒரு சுக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதோட அந்த பொண்ணு வந்துருவாங்க. இங்கே இப்போ டக்குன்னு அவங்கள கூப்பிட்டு வச்சு, நீ வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, நீ என்னென்ன சாதனை பண்ணியிருக்க சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க ரொம்ப தயங்குவாங்க. பரவாயில்ல சொல்லு, அவனுக்கு அப்போ தான் புரியுன்ற மாதிரி. ஒரு 250 பாயிண்ட்ஸ் தான் சார் எடுத்துருக்கன்ற உடனே ஹீரோ 500க்கு மேலே போயிருப்பார். உடனே ஹீரோ சிரிப்பார் எனக்கெல்லாம். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அவர்கிட்ட அந்த கிளைண்ட் கிட்ட செக் புக் வந்துட்டு ஒவ்வொருக்கும் வந்து அந்த செக் லீஃப் இருக்குல்ல அதுதான் வந்து ஃப்ராடாக இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா செக் புக்கே வந்து அவருக்கு வந்து இதாகுது, அந்தளவுக்கு அவர் ஒரு ஃப்ராடு சார் அப்படின்னு. உடனே இவர் டக்குன்னு மேனேஜர் என்ன சொல்வாருன்னா, வெரி குட் வெரி குட், வந்த கொஞ்ச நாள் இந்த அளவுக்கு நீ முயற்சி பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி அந்த பொண்ணை பாராட்ட ஆரம்பிச்சிருவாரு. சேர்த்து கொஞ்ச நாள் தான் அது அந்த பொண்ணு எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கா, எவ்வளோ இதாக இருக்கா அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டு மாதம் டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் காசு வாங்குறேன், அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அதுக்கு பேர் பிச்சை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வர ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போயிடும். உடனே இப்போ இனிமேல் அந்த பொண்ணு முகத்தில் எப்படி முழிப்பேன், என்னை பார்த்தாலே அவள் அப்படி நினைப்பாளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். அந்த பொண்ணு அவர் யோசிச்சுட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அவர் கையில் வந்துட்டு ஒரு காயினை கொண்டு கொடுப்பாங்க. உண்மையிலே முடிவே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. உங்கள் காயினை உங்ககிட்ட தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி டீசெண்டான ஒரு பிச்சைக்கார நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இதை நினச்சி கவலைப்பட்டு தான் இவர் இப்போ ட்ரிங்க் பண்ண வந்திருக்காரு. இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லுவார். சொல்லி தாண்டா இப்போ இந்த மாதிரி 6 பாட்டில் காலி பண்ணிட்டேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்து ஒருத்தருக்கு அந்த 4 பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க. அதில் ஃப்ரெண்டில் ஒருத்தருக்கு கால் பண்ணுவார். உடனே வந்து எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ணுவார். அவர் பேர் சந்துருவா இருக்கும். சந்துரு எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது நான் கஸ்டமரோட பிளேஸில் இருக்கேன்னு சொல்லும்போது சரி நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கால் பண்ணுவார். இப்போ அதே இடத்துல இருக்க இன்னொருத்தர் கால் பண்ணுவார். அவர் பேர் மணியாக இருக்கும். இப்போ அவர் கால் பண்ணி அந்த ரிமோட்டை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். என்னன்னு கேட்கும்போது நான் ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ டிவி ஆன் பண்ணி ஐபிஎல் ஓடிட்டு இருக்கும் அதை சவுண்டு வச்சுட்டு இப்போ சார்கிட்ட பேசுவார். ஐபிஎல் சவுண்டு கேட்கும்போது என்ன மணி டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இல்லை சார் கஸ்டமர் வீட்டில் இருக்கேன், கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் வந்து லோன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவார். சரி நீ அங்கேயே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு கால் பண்ணுவார். இப்போ வேகமாக அவர் வந்து சோஃபா மேலே வந்து விழுவார். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபேன் இருக்கும். அந்த ஃபேனை போட்டு விட்டுருவார். அந்த ஃபேன் கிட்ட ஃபோனை கிட்ட வச்சுட்டு கையில் ஒரு ஹார்ன் வேறு வச்சிருப்பார். பாம்பான்னு அதை அடிச்சுட்டே இருப்பார். என்ன டிரைவிங்கில் இருக்கேன்னு கேட்கும்போது ஆமாம் சார்ன்னு சொல்லி அவரும் சொல்லுவார். சரி நீ டிரைவிங்கில் இருக்கியா, சரி நீ அப்படியே லைனில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு கால் பண்ணுவார். பார்த்தா ஹீரோக்கு கால் பண்ணியிருப்பாரு. கால் எடுத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் பிளேஸில் இருக்கேன் சார், இங்கே சரி இல்லை, நான் அப்புறமா போடுவா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படியே லைனில் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது ஃபோன் எடுத்து பார்ப்பாரு. அப்போ தான் தெரியும் இது கான்ஃபரன்ஸ் கால் அப்படின்னு ஒன்று. இப்போ எல்லாரும் தலை தெறிக்க போடுவாங்க. ஒருத்தர் வந்து கஸ்டமர் பிளேஸில் இருக்க மாதிரி அந்த டிவி சேனலை போட்டுப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ன் அடிக்கிற மாதிரி ஃபேன் கிட்ட போயிட்டு பாம்பான்னு அடிச்சுட்டு அவர் ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பார். இதே மாதிரி பொய் சொன்னவங்க எல்லாம் அவங்கவுங்க இடத்துல போய் அப்படியே நின்றுக்கிட்டு இப்போ ஒரே மாதிரி பேசுவாங்க. இது கான்ஃபரன்ஸ் கால், இதுலேயே ஒரு மீட்டிங்கை முடிச்சலாம் அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா சந்துரு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேட்கும்போது மேடம் ஒரு மாடியில் இருக்காங்க, இப்போ வந்தவொன்னே சைன் வாங்கிட்டு கிளம்பிடுவேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே மணி உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. மணிக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஓடிட்டு இருக்கு, அதில் என்ன ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ தெரியல சார், ஏதோ செலிப்ரேஷன் போல இருக்கு, எல்லாம் ரொம்ப கம்மியாக ட்ரெஸ் போட்டு இஷ்டத்துக்கும் ஆடிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே இங்கே சைன் வாங்கிட்டு நான் கிளம்பிடுவேன் சார் என்னோட சரி ஓகே இப்போ நீ லைனை கட் பண்ணிக்கணும்னா அவர் தப்பிச்சிருவார். அவர் லைனை கட் பண்ணிடுவார். இவர் தப்பிச்சு முடிச்சிட்டாரு. அடுத்தது சந்துருக்கு வருவார். சந்துரு நீயும் லைனை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவார். அவரும் இப்போ கட் பண்ணிடுவார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் கிட்ட வச்சுட்டு ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காருல அவர்கிட்ட பேசுவார். என்ன பண்ணுவார்னா ஃபோனை வந்து ஃபேன் கிட்ட வச்சுக்கிட்டு காற்று வாங்கிட்டு ஹார்ன் அடிச்சு பேசிக்கிட்டே இருப்பார். மற்றவங்களும் சேர்ந்து எல்லாம் ஹார்ன் ரொம்ப அடிக்க பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப எரிச்சலாகி ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லிடுவார். கடைசியாக இப்போ ஹீரோ கிட்ட வருவார். இந்த பாலா ஹீரோ இருக்காருல அவர்கிட்ட வருவார். செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் இப்போ தான் வந்து கஸ்டமர் சைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஹீரோக்கு வந்து பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி ஓகே அந்த கஸ்டமர் கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிடுவார். இவருக்கு ஒன்றே ஃபோன் அப்படியே சைலண்ட்டில் போட்டு நீங்கள்லாம் தாண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா இல்லை சார் கஸ்டமர்
கஸ்டமரால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பேச முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன் பேச முடியாது அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அத நான் எப்படி சொல்லுவேன்? அது வந்து இழுத்துக்கிட்டே இருந்தாரு. என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு இவரு கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு கஸ்டமருக்கு வந்து நாக்குல ஃப்ராக்சர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே கூட இருக்கவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. கூட பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்களா, தப்பி தவறி அவங்க ரிமோட்ட வந்து அமுக்கி விட்டுருவாங்க. அந்த ஐபிஎல் வந்து ஓட ஆரம்பிச்சுரும். இது வந்து அவருக்கு சாருக்கு வந்து காதுல விழுந்துரும். ஏன்னா இது வேலை பார்க்காம வீட்ல உட்காந்துட்டு இந்த குட்ட பாவாடை போடுறத பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுருவாரு. இல்ல ஹீரோ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நீ மட்டும் தான் இந்த மாதிரிலாம் வார்னிங் பண்ணிட்டே இருக்க. இனிமே சரியா பண்ணனா அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். இவரு பாட்டுக்கு மிரட்டிட்டே இருப்பாரு. ஹீரோ உடனே ஃபோன வச்சுட்டு இப்ப பாரு நீங்களும் தானடா பொய் சொன்னீங்க. உங்கள எல்லாரையும் நம்புறான். என்ன மட்டும் ஏன்டா அவன் நோண்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, விட்றா மச்சான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர சமாதானப்படுத்திட்டே இருப்பாங்க. ஹீரோ வெறியேறி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்ப அவருக்கு அடுத்த கால் வரும். "இதோ அடுத்த டார்ச்சர் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியேறிட்டு இருப்பாரு. ஆனா ஹலோன்னு பேசுவாரு. இப்ப யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ லவ் பண்ற பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க அட்டெண்ட் பண்ண உடனே "சொல்லிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலா பேசுவாரு. கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, "அப்பாக்கு நம்ம லவ் மேட்டர் வந்து தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவர் உன்ன பார்க்க வெயிட் பண்ணணும். அதாவது அதுக்காக வந்திருக்காரு. இங்க ஒரு வேலை விஷயமா வந்தாரு. அப்படியே நீங்க 2 பேரும் இப்ப மீட் பண்ணா நல்லாருக்கும். இன்னைக்கு நைட்டே நீ அப்பாவ பார்க்க வந்துரு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. டக்குன்னு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ இப்ப என்ன பண்ணுவாருன்னா, "அங்கிள் வந்திருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி இழுப்பாரு. "ஏன் என்னாச்சுன்னு?" கேட்பாங்க. "ஏன் அங்கிள் வர்றது என்ட்ட நீ சொல்லவே இல்லன்னு?" சொல்லிட்டு இவரு கேட்பாரு. "ஏன் இப்ப சொன்னா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்துட்டு நான் பாண்டிச்சேரி போயிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. "ஏன் நீ பாண்டிச்சேரி போறத என்கிட்ட சொல்லவே இல்லன்னு?" சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. "நீ மட்டும் அங்கிள் வர்றத என்கிட்ட சொன்னியா?" அப்படின்ற மாரி அவரு கேட்டுட்டு இருப்பாரு. "ரொம்ப லேட் பண்ணிட்ட. இந்த மாரிலாம் பண்ணீன்னா அங்கிள் என்ன பத்தி என்ன நெனைப்பாரு? நீ முன்னாடியே இதெல்லாம் சொல்றது இல்லையா? அது உன் மேல தான் தப்புன்ன உடனே "சரி கத்தாத. இப்ப எப்பதான் உன்னால வர முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, "அப்படியெல்லாம் போயிட்டு வரதுக்கு விடிய காலையில ஆயிடும்" அப்படி இப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகே. அப்ப நீ காலையில வந்துரு. அப்பாவ அப்படியே பார்த்துட்டு, அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அப்படியே அவர வந்து ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணிடலாம்" அப்படி இப்படின்னு அவங்க பிளான்லாம் சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எதுக்காக இவர் இப்படி சொல்றாருன்னா, இவர் பாண்டிச்சேரிலாம் போல. இவர் இங்க தான் இருக்காரு. இப்ப லவர் கிட்ட வேணும்னே இந்த மாரி பொய் சொல்லிட்டு இருக்காரு. அது சொன்னதும் இல்லாம அப்படியே மெயின்டெயின் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் இந்த மாரி தப்புலாம் பண்ணாத அப்படின்னோனே, "சாரிடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரிலாம் கேட்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபோன வச்சுருவாரு. வச்சோனே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கலாய்ப்பாங்க. "பரவாயில்லடா உன் மேனேஜர தவிர நீ எல்லாரையும் நல்லாவே சமாளிக்கிறடா" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி இவர ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அதோட "இது எல்லாமே உனக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட எல்லாத்தையுமே குடுத்து சாப்பிட சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பிளான்னா, இன்னைக்கு ஃபுல்லா லீவ் போட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கணும். அதுக்கு தான் இப்ப ஆர்டர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப கதவு தொறக்க சத்தம் கேட்டோனே இவ போய் தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க நின்னுட்டு இருப்பாங்க. "இதுதான் பாண்டிச்சேரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நினைச்சுப்பாருன்னா கையில வச்சிருக்கிறத தான் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு, "இல்ல இது லோக்கல் தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன வந்து இப்ப என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் தல மேல கை வச்சு சத்தியம் பண்ணி சொன்னா நான் செத்து போயிருவேன். இந்த மாரி பண்ணிட்டியா? என் லைஃப் வந்து உனக்கு என்ன விளையாட்டுத்தனமா இருக்கா? அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அவர் அப்படியே பயங்கரமா சமாதானப்படுத்திக்கிட்டு பின்னாடியே போவாரு. கோச்சிக்கிட்டு போறது இவர சமாதானப்படுத்துறதுன்னு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து இங்க காட்டுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொட்ட ராஜேந்திர அவர் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு வேல பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல. அத வந்து இவங்களுக்கு தெரியாம இவரே காலைல இருந்து படுத்தே கிடக்குறாரு. ஒரு வேள மட்டையாயிட்டார் போல இருக்கு. அவர் வந்து அந்த ஷைடிஸ் வந்து சாப்பிடல. அத குடுத்தா அது சரியாயிருவாருன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. ஏன் படுத்தே கிடக்குறாரு? எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யாரோ அவர் ஏதோ பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சுட்டு அங்கருந்து வெளிய ஓடி வருவாங்க. இங்க ஆப்போசிட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க தான் அந்த மொட்ட ராஜேந்திரம் இவரும் உட்கார்ந்திருப்பாங்க. எங்க போனாலும் நீங்க 2 பேரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா நீங்க உங்கள பார்த்தா நல்லவங்க மாரி தெரியுது. எதுத்தாப்புல உள்ள அந்த இது இருக்குல்ல, அங்க போகாதீங்க. அங்க யாரையோ ஒருத்தர் இந்த மாரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு வந்து இவங்க தான் பண்ணி விட்டுருக்காங்கல்ல. அதனால இவங்க கூப்பிட்டு பக்கத்துல என்ன கேட்பாருன்னா, இவங்களே முடிச்சு விட்டுருமான்னு கேட்கும்போது, வேணாம் இப்பதான் ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்கோம். பேசாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. அதனால இவங்க கொஞ்சம் அமைதியா இருந்துப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, லோ சுகர்ல அண்ணாச்சிக்கு இங்க வந்துட்டு ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து போயிருவாரு. அதோட ஒரு ஒத்தடம் குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போட்டு இனிமே உனக்கும் குமுதாக்கும் எந்த சம்மந்தம் இல்லன்னு கையெழுத்து போடணும்னு இப்ப ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, "கையெழுத்து போடுறேன் அண்ணாச்சி எல்லாத்தையும் போட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கைய முடிச்சுக்கிறேன்" அப்படின்ற மாரிலாம் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. இறந்ததுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்ற மாரி இருக்கும். அப்ப நீங்கலாம் ஜெயிலுக்கு போங்க அண்ணாச்சி அப்படின்னோனே, "என்னையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னையா அவன் இந்த மாரி சொல்லிட்டு இருக்கான்? அதுவும் இவன் செத்துட்டு நம்மள ஜெயிலுக்கு போ சொல்றான். அதுவும் உன் கூட" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணாச்சி கேட்டுட்டு இருப்பாரு. உடனே அவர் என்ன சொல்லுவான், "அவனுக்கு சில்லற புத்தி அண்ணாச்சி. அவன் அப்படிதான் அண்ணாச்சி பேசுவான்னு" சொல்லுவாரு. இங்க ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி காட்டுவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப புரட்டாசி மாசம் வந்திருக்கு. எல்லாரும் வந்து அந்த ரொம்ப இதா இருப்பாங்கல்ல. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இவர் ஹீரோ வந்து அவங்க அப்பாட்ட வந்து அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே வருவாரு. அவர் வந்து ஸ்மோக் பண்றத பார்த்து புரட்டாசி மாசம்னு எல்லாரும் அப்படி இப்படி இருக்காங்க. நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதோட அவங்க அப்பா ஒரு படுக்கு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. "ஏன் நீ எல்லாம் இப்படி இருக்க? புரட்டாசி மாசத்துக்கு இந்த மாரி இருக்க மாட்ட. உன்ன பெத்து வளர்த்த உங்க அப்பாவையே நீ தொங்க விட்டுட்டேன்னோனே, என்னடா சொல்றன்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ஃபோட்டோவ போட்டியே, அவர் ஃபோட்டோவ மாட்டி விட்டுருக்கியே, அதுக்கு பொட்டு வச்சியா நீ? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துரும். என்னடா அப்பா கிட்ட இந்த மாரி பேசிட்டு இருக்க? மரியாதையா பேச மாட்டேன்னு கேட்கும்போது, ஏன் அவருக்கும் ஃபோட்டோ வச்சு பொட்டு வைக்கணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அதோட நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க. நான் அங்க குமுதா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வருவாரு. வந்துட்டு அங்கிள் எங்க வீட்ல எல்லாரும் புரட்டாசி மாசம் அதுவுமா இந்த மாரிலாம் நான்வெஜ்லாம் சமைக்கிறாங்க. அதனால சமைச்சு வைங்க. நான்
சாப்பிட்றதுக்கு அங்கே வந்துடுறேன்னொன்னே நல்ல நாள் அதுவுமா என்னை கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வேறு கோவமாக போயிடுவார். பார்த்தீங்கன்னா இப்போ குமுதா அம்மா இருக்காங்களா, அவங்களும் சொல்லிடுவாங்க அந்த வெட்டி பயல்கிட்ட என்ன பேச்சு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்துருவாங்க. இங்கே வந்து இவங்களாம் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரே பண்ணி முடிச்சோடனே போய் காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ குமுதா அம்மா வந்து சாப்பாடு வைக்க வந்துருவாங்க. உடனே வந்துட்டு இவரில் குமுதா அம்மா சாப்பாடு வைக்க வந்துட்டாங்க, காக்கா வாங்க வாங்க காக்கான்னு சொல்லி அவரை வந்து ஹெல்ப் பண்ணுவார் காக்காவை கூப்பிட்றதுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இவங்களும் சாப்பாடு வச்சுட்டு இப்போ உள்ளே போயிடுவாங்க. இப்போ எல்லாரும் காக்கா சாப்பிட்டுருச்சா நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வெய்மா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமுதாவோட அப்பா வந்து சாப்பிட உட்காந்துருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ காக்கா சத்தம் இல்லாமல் இருக்கும், அப்போல்லாம் காக்கா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு இவர் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்களும் சாப்பிட சொல்லுவார். பொண்ணு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஒரு நிமிஷம் இருங்கப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு லூசே லூசே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு காக்காக்கு வச்ச சோறை திங்கிறியே உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்து ஹீரோ வந்து டக்குன்னு என்ன சொல்வார்னா இங்கே அண்ணாச்சிட்டு கதை வந்துடும், மனுஷன் தின்வான் அந்த சோறை ஆனால் நான் தின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா குமுதா அதாவது காக்கா சாப்பிட்டா தான் குமுதா சாப்பிடுன்னு சொன்னாங்க, அதனால தான் காக்காக்கு பதிலாக நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொல்லிட்டே இருக்கும்போது ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் குமுதா ரொம்ப ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு ஒன்று அட போடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். உடனே இப்போ குமுதாவோட அப்பா வந்து அடுத்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிடுவார். அந்த விஷயத்தை கொஞ்சம் கேளுங்களேன்னு சொல்லும்போது இப்போ அண்ணாச்சி என்ன சொல்வாருன்னா அதை சொன்னால் அதுக்கு ஏதாவது அவன் ஒரு கதை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஆரம்பிச்சிருவாரு, கார்த்திகை தீபம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். நேராக போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி அதாவது குமுதா வீட்டு வாசல்லாம் வந்து கும்மு கும்முன்னு இருக்குமா, நம்ம வீட்டு வாசல்லாம் கம்முன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா உம்முன்னு இருந்துச்சு அவனாச்சி. இருந்தாலும் நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து வாழ போகிற வீடு அந்த வீட்டிலேருந்து விளக்கெல்லாம் ஏற்றலையே அப்படின்றதுக்காக குமுதா வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக அக்கம் பக்கத்து வீட்டெல்லாம் போயிட்டு அந்த விளக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சேன், குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்னு சொல்லுவார். அவனே ரோபோ சங்கர் அண்ணாச்சி விளக்கெல்லாம் களவாண்டு வந்திருக்கான் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இப்போ குமுதாவை வந்து ஒம்பளப்பாரு வந்து விளக்கு எங்கேயும் கொஞ்சம் ஏற்றிட்டு போ அப்படின்னு சொன்னபோது பார்த்தீங்கன்னா குமுதா வந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. உடனே அவங்க வரமாட்டாங்கல்ல, எதுக்கு நான் வரேன்னு சொல்லி கேட்பாங்க. இன்னும் நாலு பின்ன நீ தானே வந்து விளக்கேற்ற போகிற, இப்போயே வந்து ஏற்றிட்டு போன்ற மாதிரி ஹீரோ கூப்பிட்டே இருப்பார். அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. சரி குமுதா நீ வர வேணாம், நீ சும்மா பாரு அப்படியே பற்றிக்கும் பாரு 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 அப்படின்ற சொல்லிட்டே இருப்பார். அதோட இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவரை திட்டிகிட்டே இருப்பாங்க. அதோட அங்கே போய் நின்றுப்பார் இவங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. போன அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்போ குமுதா பார்க்கும்போது பற்றிக்க போது சொல்லிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க அதை என்ன சொல்கிறது, அவர் போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல அது பற்றிக்கும். பத்தினோடனே ஏன் நெருப்புடா கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர் காதலே வாங்க மாட்டார், பற்றின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ எல்லாருக்கும் தெரியும் இவருக்கு இவர் ட்ரெஸ்ஸில் நெருப்பு பிடிச்சிருக்குன்னா அவருக்கு மட்டும் தெரியாது. கடைசியில் இவங்களும் கத்துவாங்க, அப்புறமா தான் கண்டுபிடிப்பார். எப்படியோ கடந்த சாவுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு நெருப்பு பிடிச்சிருச்சு பார்த்தீங்களா, அதோட இப்போ வாழை இலையில் படுக்க வச்சுருப்பாங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் வந்து விசாரிக்கும் போது குமுதாவோட அம்மாவும் குமுதாவும் வந்திருப்பாங்க. இப்போ நல்லா விசாரிக்க வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. குமுதா வந்து ஹாப்பியாக இருக்கா, குமுதா வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. இலை வாங்குறதுக்கு பையனுக்கு இது மாதிரி நெருப்பில் அடிபட்டோன்னு இலை வாங்குறதுக்கு அப்பா வந்து ₹1 மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. அதனால் ஹீரோ என்ன இப்போ சொல்லுவாருன்னா அம்மாவை அனுப்பி சொல்லுவார், குமுதா வீட்டில் சாப்பிட்டு எல்லாரும் இலையை போட்டிருப்பாங்க, அந்த இலை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எடுத்துகிட்டு வந்துருந்தோன்னே உங்கள் அம்மாவை எச்சியில் பொறுக்க சொல்கிறியாடான்னு சொல்லிட்டு அப்பா வேறு கோவப்படுவார். மகனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, ₹1 கொடுத்து அனுப்புற நீ உன்னெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வேறு திட்டிட்டு இவர் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடைச்சி நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அண்ணாச்சி இப்போ நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் அவர் இப்போ பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார்னா இவன் பேரை கேட்டாலே என் பொண்ணு வந்து கோவப்படுறான்னாச்சு, அந்த அளவுக்கு இவன் பண்ணியிருக்கான் தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை ஆரம்பிப்பார். ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குமுதா இருக்காங்களா, அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வந்து ஒருத்தர் வருவார். அவர் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே கிளம்பும்போது பாய் மட்டும் தானேன்னு கேட்பாரு. ஏன் வேறு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு குமுதா கேட்பாங்க. வா உள்ளே வா காஃபி சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவர் உடனே அவங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டே நிற்பாங்க. அது முறைச்சிட்டு நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ இருப்பார்ல, அவர் வந்து வடை சுடுற பாட்டி இருக்காங்களா, அவங்க மடியில் படுத்துட்டு என்ன சொல்வார்னா அவங்க வீட்டில் குமுதா வீட்டில் காஃபி வந்து சுமாராக தான் இருக்கும், அந்த முக்கு கடையில் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே நல்லா இருக்கும், அங்கே போய் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு கோவம் வந்துடும். ஒன்று இவருக்கு இதாகவே சொல்லணும்னு சொல்லிட்டு நீ உள்ள வா அந்த காஃபி சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இவரை உள்ள கூட்டிகிட்டு போவார். அதோடு மட்டும் இல்லாமல் ஹீரோ வேற ஒரு விஷயமும் சொல்லியிருப்பார். அப்படியே அந்த முக்கு கடையில் போய் டீ குடிச்சிட்டு அதுவும் நம்ம அக்கௌண்ட்டில் அவரோட அக்கௌண்ட்டில் குடிச்சிக்கணுமா, அங்கே இருக்க அக்கௌண்ட் பேலன்ஸையும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுமா. இதை கேட்டோன்னே தான் குமுதாக்கு ரொம்ப கோவம் வந்து நீ உள்ள வந்து டீ சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவாங்க. ஹீரோ சொல்ல கேட்காம இவர் உள்ள போயிட்டாரா, அதோட ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். இவர் காஃபி குடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு தான் என் லைஃப்பில் மறக்க முடியாத நாளுன்னு வரும்போதே டிங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், மண்டையில் அடிபட்டுரும். உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு வாரத்துக்கும் மேலே ஏதாவது இருக்கா அடிபட்டுருமான்னு பார்த்துக்கிட்டே வருவார். அடிப்பட்டதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, நோ பெயின்ஸ் நோ கெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வீட்டுக்கு போனோன்னே ஃபேஸ்புக்கில் காஃபி வித் குமுதா அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம், லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வருவார். பிச்சுக்குன்னு சொல்லிட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அவர் வண்டியை வந்து பிச்சு வச்சிருப்பாரு. பிச்சுக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இருக்காது, எல்லாத்தையும் அப்படியே தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பாரு ஹீரோ. பார்த்துட்டு இருக்க இப்போ இவருக்கு வந்து செம்மக்கம் வரும். இருடா உன்னை இப்போ என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்துட்டு அங்கே மேலேருந்து ஒரு கை மட்டும் தெரியும், ஜன்னல் வழியாக கை மட்டும் வந்து தம்பி போயிடு அப்படின்னு சொல்லி சத்தம் மட்டும் கேட்கும். குமுதாவோட அப்பா கூட சொல்லுவார், வேணாப்பா அந்த பொறுக்கி பைய கூட எதுக்குப்பா பிரச்சனை, பேசாமல் போப்பானவுடனே இவங்களுக்கு குமுதாவும் வந்து நீ இங்கேருந்து கிளம்பு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோவை கூப்பிடுவாங்க. சும்மா இல்லாமல் இப்போ இவர் என்ன சொல்வார்னா என்ன
ஹோம்ஸ், அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது ரவுடின்றத நீ கூட மறந்துட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா, என்ன குமுதா ரவுடி கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. உடனே ஆட்டோக்காரர் அவனை பார்த்தாலே தெரியுது எதுக்குப்பா அவன்ட்ட வம்பு வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரர் வேற கூப்பிடுவாரு. இதுக்கு என்ன பண்ணுவாருன்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதயம் பலகீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தலையில நச்சுன்னு ஒரு அடி விழும். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருவாரு இப்போ ஹீரோ. ஏன்டா வந்து ரோஸ் மில்க் அங்குளும் குமுதாவும் சொன்னாங்க போல. ஏன்னா குமுதா முன்னாடி சீன் போட்ட சரின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஆண்டி யாருன்னே தெரியாது உன்னை போ சொல்லி சொல்லுது. அப்பவும் நீ போகலை. ஆட்டோக்கார் இந்த ஏரியாவே கிடையாது. அவர் உன்னை போ சொல்லியிருக்காரு. அப்பவும் நீ போகலை. பேசாமல் போயிருக்க வேண்டியதானே போமாட்டியா நீ அப்படின்னு சொல்லி அவரை அடித்து அங்கேருந்து துரத்தி விட்டுருப்பாரு. அவரும் அங்கேருந்து போயிருப்பாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேர் ஃபேமிலிக்கும் மாடியில் நின்றுட்டே சண்டை நடந்துட்டு இருக்கோம். என் வீட்டுக்கு எவன் வந்தா என்ன, ஏன் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பதில் இவங்க 2 பேர் திட்டிகிட்டே இருப்பாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மக்களோட மக்களாக நின்று ஹீரோவும் நின்று 2 பேரும் சண்டை போடுறத மாறி மாறி பார்த்துக்கிட்டே நிற்பாரு. மட்டும் நிற்கிறதோடு இல்லாமல் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஐயோ பொண்ணு வீட்டுக்காரனும் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதாவது அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்களா நாளை பின்ன, ஏன்னா எப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு நடுவில் இவர் மக்களோட மக்களாக நின்று கேட்பாரு. பேசி இவர் முடிச்சு விட்டோன்னு பார்த்தீங்கன்னா குமுதா ஹாப்பின்னு திரும்பவும் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. உடனே இப்போ அண்ணாச்சிக்கு வந்து கோவம் வந்துடும். அவன் எதுக்கு எடுத்தாலும் குமுதா ஹாப்பின்ற போது உன் பொண்ணுக்கு ஃபோனை போடியான்னு, என்ன அண்ணாச்சி இவன் பேச்சு கேட்டு என் பொண்ணுக்குலாம் ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இப்போ நீ போடுறியா இல்லையா, எனக்கு நம்ம உன் மேலே தான் டவுட்டாக இருக்குன்னு சொன்னோன்னே சரி அண்ணாச்சி போடுற அண்ணாச்சின்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் பண்ணி கொடுப்பாரு. நானே என் ஃபோனில் போட்டு கொடுக்குறேன் அண்ணாச்சின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கொடுப்பாரு. இவங்க தான் கால் எடுப்பாங்க. குமுதா கால் எடுத்த உடனே குமுதா நான் அண்ணாச்சி பேசுகிறேன். மா மளிகை கடையிலேருந்து அண்ணாச்சி பேசுகிறாங்கன்னு, என்ன உன் பொண்ணு மளிகை கடை அண்ணாச்சின்னு சொல்லுது அப்படின்னு. இப்போ அப்பா வாங்கி நான் சொல்கிறேன் அண்ணாச்சி அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, மா அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன்ல அந்த பிரச்சனைக்காக அண்ணாச்சின்னு சொல்லிட்டு அவருமா கொஞ்சம் சரியாக பேசுமான்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுப்பாரு. ஏம்மா நான் தான் வந்து அண்ணாச்சி பேசுகிறேன், என்னன்னு சொல்லுமான்னு சொல்லணும். என்ன நடிச்சு சொல்லணும் அப்படின்னோடனே சுமார் முஞ்சு குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு உங்கள் அப்பா கட்டி வைப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அண்ணாச்சின்னு பேச வரும்போதே பார்த்தீங்கன்னா சரி உடனே இப்போ பொண்ணோட அப்பா என்ன சொல்லிடுவாருன்னா, அண்ணாச்சி ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க அண்ணாச்சி, அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும், இல்லாட்டி நாளை பின்ன இவன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு திரும்ப பிரச்சனை பண்ணுவான்னொன்னே, சரி இப்போ நான் ஸ்பீக்கரில் போடுறேன் எதாக இருந்தாலும் பேசுமா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீக்கரில் போட்டு கீழே வைப்பார். அதோட பேசுமா அண்ணாச்சி சொல்கிறாங்களா பேசுமான்ற உடனே அந்த பொண்ணு பேசாமே இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா வந்து அம்மா பேசுமா அண்ணாச்சி தான் பேசு நம்ம அண்ணாச்சின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்வார். உடனே ரோபோ சங்கர் வேறு இடையில வந்து நான் தான் அண்ணாச்சியோட ரைட் ஹேண்டு தெரியும்ல பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. ஃபோன் எடுத்து பார்த்தா என்ன உன் பொண்ணு ஃபோனே பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி கூப்பிடுவார். இருங்க அண்ணாச்சி நான் என்னன்னு கேட்குறேன்னு பார்க்கும்போது ஃபோன் கட் ஆயிடுச்சு அண்ணாச்சி, இருங்க அண்ணாச்சி திரும்ப பேசுகிறேன்னொன்னே திரும்ப போட்டு என்னம்மா இப்படி பண்ணுறேன் அண்ணாச்சிட்ட கொடுக்குறேன்னு அவங்க ஏதோ சொல்ல வருவாங்க. அதை கூட அவர் கேட்க மாட்டார். திரும்ப அண்ணாச்சிட்ட கொடுக்கும்போது அம்மா ஃபோனு ஸ்பீக்கரில் போடுறேன் எல்லாத்தையும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அமைதியாகவே இருக்கும். அவர் உடனே பொண்ணோட அப்பா நான் அண்ணாச்சிம்மா நம்ம அண்ணாச்சி பேசுமா உடனே ரோபோ சங்கர் நான் வந்து என்ன சொல்கிறது அண்ணாச்சியோட ரைட் ஹேண்ட் பேசுமான்னு சொல்லும்போது, ஏன்னா என் பொண்ணு இப்படி பண்ணிகிட்டு இருக்கு அது பேசாது போல இருக்குது இதெல்லாம் சரி வராதுன்னு நான் இப்போ அண்ணாச்சிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார். அண்ணாச்சி எனக்காக இதை பொறுத்துங்கன்னு சொல்லி காலில் விழுந்து அவர் கெஞ்சவும் பார்த்தீங்கன்னா சரி இந்த அளவுக்கு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கால் பண்ணி கேட்கும்போது, என்ன இப்படி பண்ணிகிட்டே இருக்கு எதுக்கு ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணோட அப்பா கோவப்படுவார். உன்னை குமுதா வந்து சொல்லுவாங்க, எப்பா ஏதாவது சொல்கிறத கேட்குறியா, அந்த ஆள் தான் ஸ்பீக்கரில் போகிறோம் ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு. உடனே அவர் ஸ்பீக்கரில் என்னையா உன் ஃபோனும் சரியில்லை உன் பொண்ணு சரியில்லைன்ற மாதிரி அவர் சொல்லுவார். அண்ணாச்சி இந்த தடவை நானே ஃபோன் போட்டு நானே ஸ்பீக்கரில் போட்டுறேன் அண்ணாச்சின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணு அப்படியே நான் ஸ்டப்பாக சுமார் முஞ்சி குமாரை பற்றி இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். அவனை பார்த்தாலே எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி விட்டு ஆரம்பிச்சிடும். கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாச்சிக்கு செம்ம வெறி ஏறிடும். இப்போ டக்குன்னு என்ன சொல்லுவாருன்னா, அவனை அடிங்க அண்ணாச்சி அவனை அதை பண்ணுங்க அண்ணாச்சி அப்படி இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சோடனே, அம்மா இப்போ சுமார் முஞ்சி குமாரை போட்டு புழக்க போகிறோம் நீ வந்துட்டு சந்தோஷமாக அந்த சத்தத்தை கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு வந்து ஹீரோக்கு சரியான அடி விழுந்துட்டு இருக்கும். இது தெரியாமல் இவர் வந்துட்டு காலில் வேற உழு வச்சுட்டாருல, அட பாவி ஃபோனை கட் பண்ணிட்டு காலில் வேற நான் உழு வச்சுட்டியாடா அப்படின்ற மாதிரி இவரும் மனசு நினச்சிப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த காமெடி சீன்ஸ் முடியும். இன்னும் இதில் நிறைய காமெடி சீன் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக நான் அந்த பார்ட்டே வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த காமெடியை பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.